ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மை இசைக்கை லைஃப் அனிமே சீசன் 1 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலாம் போய் பார்த்து வந்துருங்க. ஏன்னா இது ஃபைனல் எபிசோடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட். இதுக்கு அப்புறம் இருக்கிறதா ஃபைனல் எபிசோட். அதுக்கு அப்புறம் சீசன் வருமான்றதெல்லாம் எனக்கு தெரியல. வந்துச்சுன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். இல்லனா அடுத்த அனிமேவுக்கு நம்ம ஜம்ப் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல, இந்த வீடியோக்காக மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லங்க, தாராளமா பார்த்துட்டு இருங்க. ஆனா கடைசில போகும்போது ஒரே ஒரு தடவை நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம நேம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு பார்க்கணும் தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணது யூஜி சேவத்தலாம் உடைச்சிட்டு வந்துட்டு ஃபாதர் உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி கேட்க இவர் முட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே இது பேசுறதுக்கான நேரம் இல்ல, சண்டைக்கான நேரம் தெரிஞ்சு போச்சு, அதனால நம்ம அப்புறமா பேசலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கொடுக்கு சும்மா இல்லாம தன்னுடைய ஃபயர்பால் அட்டாக்க வச்சு நம்ம யூஜியை போட்டு தரலாம் நினைக்கிறான். ஆனா என்ன பண்றது, நம்ம யூஜி கிட்ட எக்கச்சக்கமான பவர் லெவல் இருக்குது, மேஜிக் இருக்குது. அதனால அசால்ட்டா ஒரு பேரியர் போட்டு இவனுடைய அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம ஃபாதருடைய உடம்புல இருக்கக்கூடிய மேஜிக் ரிமூவ் பண்ணி அவரை காப்பாத்திட்டான். ஆனா இவர் கூடவே இருந்த கொடுக்கு முதுகுல தோனி கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அதனால ஏட்டா தம்பி இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க மேல இருந்து அப்படின்றது ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த வால்டர் இவனை பார்த்துட்டு வந்துட்டேன், இந்த இடத்துக்கு நீ வந்துட்ட, உன்னை கொல்லுன்றதுக்காக பல நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா நீனே இப்ப என் இடத்துக்கு வந்துட்டேன்றதுனால உன்னை அன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஃபாதரும் எப்ப அதை சிரிக்கிறான்ல, இவன் தான் வால்டர்ன்ற மாதிரி சொல்லி இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஏன்னா யூஜிக்கு இவன் யாருனே தெரியாது இல்லையா, அதனால இவன் தான் வால்டர், இவனை தான் நீ போட்டுதல்ன்ற மாதிரி லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது இந்த வால்டரும் இங்க பார்ப்பா அந்த ஃபாதர் சொல்றதை கேட்டுட்டு என் கூட சண்டை பொண்ணு நினைக்காத, ஏன்னா என்னதான் தேர்ந்தெடுக்கப்பட்டனா இருந்தாலும் இந்த இடத்துல என்னுடைய டிவைன் கார்டு இருக்காரு, அவரு எனக்கு தேவையான பவர்லாம் கொடுக்குறாருன்றதுனால உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல மான்ஸ்டரா மாறி கலக்குறானுங்க இல்லையா, அவங்க எல்லாரும் திரும்ப எழுந்து அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு எல்லாரும் அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா யூஜிக்கு இவனுங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்ல, ஏன்னா இவனுங்கள மாதிரி எக்கச்சக்க பேர் போட்டு தள்ளிருக்கா இல்லையா, அதனால செத்து போங்கடான்னு ஸ்லைம்ஸ் மூலமா ஃபயர்பால் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த வால்டரும் இவர் கூட இருக்கக்கூடிய அந்த கொடுக்கும் ஏதோ ரூம்குள்ள தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் ஃபாதர் பார்த்ததும் எப்ப அவனுக்கு தப்பிச்சு போறானுங்க சீக்கிரம் அவனுங்களை முடி அவனுங்களை போய் நம்ம போட்டு தள்ளுன்ற மாதிரி கத்தவும் இன்னொரு பக்கம் அந்த வால்டர் பைப்ல என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல செத்து போனவங்க எல்லாம் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்களுடைய பவர் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இவனுடைய உடம்புக்குள்ள மாத்திர அளவுக்கான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கான். அதனாலதான் இந்த மிஷின் மூலியமா இப்ப நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு அவன் கூட போய் சண்டை போட போறன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பைபிளுக்கு இந்த சேரை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்காட்டுங்க. அதனால இல்ல நீங்க இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மாஸ்டரா மாறிடுவீங்கன்ற மாதிரி கத்தவும் இவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம தம்பி நான் அந்த மாதிரி மாறணுன்றதுக்காக தான் இந்த சேரியை நான் கண்டுபிடிச்சேன்னு அடுத்த செகண்டே இந்த சேர் மூலியமா எக்கச்சக்க பவர் இவருடைய உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வெளியில இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டரையும் அடிச்சு துவைச்சிட்டு கரெக்டா இந்த இடத்துக்குள்ள வந்துட்டான். ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் வால்டருடைய உடம்புல எக்கச்சக்கமான பவர் எல்லாமே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. அதே எல்லாத்தையும் இந்த ஃபாதர் பார்த்துட்டு டேய் வால்டர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்றது மூலமா என்ன நடக்கும் உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம டேய் தம்பி உன்னுடைய மனசுல நான் என்ன உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு ஒரு எண்ணம் இருக்குதா, அந்த எண்ணம் இருந்தா தூக்கி போடுற, ஏன்னா இதுக்கு அப்புறம் என் மனசுல அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இருக்காதுன்ற மாதிரி சொல்லவும் அடுத்த செகண்டே இந்த பையன் உள்ள ஒரு பெரிய மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம யூஜி கொஞ்சம் கூட கவலைப்படல. அதுக்கு பதிலா ஸ்லைம் மூலமா ஃபயர்பால் அட்டாக்க யூஸ் பண்ணி ஒரேடியா போட்டு தள்ளிதானே ஃபயர்பால் அட்டாக்க பண்ணவும் இந்த கொடுக்கலாம் அவ்வளவுதான் முடிஞ்சுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு, ஜஸ்ட் பவர் மட்டும் தான் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ஒருத்தன் அட்டாக் பண்ணா பரலோகம் தானே, அதனாலதான் தலைவரே என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. மான்ஸ்டரா மாறிக்கிட்டு இருந்த அந்த வால்டர் பைபிளுக்கு எதுவுமே ஆகலையாட்டுக்கு அந்த பைபிள டக்குன்னு வெளியில வந்து மௌனை செட்டிங்கன்ற மாதிரி ஒரு அட்டாக்க பண்ணவும் இவங்க மேல ஒரு சின்ன அடி கூட படல. ஏன்னா உல்ஃபு கிட்ட ஸ்பீடா மூவ் பண்ற பவர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இவங்களை காப்பாத்திருச்சு. ஆனா இங்க இந்த ஆளு ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்கவும் இவனுக்கு அந்த டிராகனை பாக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஏன்ஷியன்ட் டிராகனை போட்டு தள்ளலாம் இல்லையா, அந்த டிராகனுடைய கிரேஸ் பவர் எல்லாமே இந்த ஆளுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுதுன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவருக்குள்ள இருந்து ஒரு டிராகன் இருக்க வெளியில வர இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இந்த ஆளு டிராகன் அதே மாதிரி இருக்கிறானே. அதுக்கேத்த மாதிரி இந்த ஆளு கொஞ்சம் இந்த மாதிரி டிராகனா மாறினதுக்கு அப்புறம் நீங்க செத்திங்கடான்னு தன்னுடைய ஃபர்ஸ்ட் பவரை யூஸ் பண்ணி ஃபாதரை போட்டு தள்ளலான்னு பார்க்க யூஜி அதுக்குள்ள டக்குனு ஒரு பேரியரை போட்டு அவரை காப்பாத்திட்டான். ஏன் இந்த ஆளு செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணலாம்னு வந்தா கூட இவன் ஃபயர் மேஜிக்லாம் வச்சு அட்டாக் பண்றான். ஆனா இந்த அட்டாக்ல நடந்ததை பார்த்து யூஜிக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. ஏன்னா அந்த பைபிளுக்கு டிராகனுடைய கிரேஸ் கிடைச்சது மட்டும் இல்லாம ஸ்பீடா மூவ் பண்ற பவர்லாம் கிடைச்சது அதுக்கு. அதை யூஸ் பண்ணி கொடூரமான வேகத்துல மூவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா யூஜி பார்த்துட்டு பயப்படவே இல்ல. ஏன்னா இப்ப இவன் அளவுக்கு கொஞ்சம் சண்டை போடுற அளவுக்கு ஒரு ஆப்னன்ட் கிடைச்சிருக்கான் இல்லையா, அதனால வா இன்னைக்கு நீ நானா ஒரு கை பாத்துலன்னு அவஞ்சர்ஸ் அசெம்பிள்னு சொல்லிட்டு சண்டை போட போற மாதிரி இவன் ஸ்லைம்ஸ் அசெம்பிள்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபயர்பால் அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா இந்த அட்டாக்ல இந்த பைபிளுக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே ஆகல. ஆனா இன்னொரு அட்டாக் சைடு வாக்ல இருந்து பண்ணவும் அந்த அட்டாக் கொஞ்சம் டேமேஜ் கொடுக்குது. ஆனா ஒரு சின்ன கீரல கூட இந்த டிராகனுடைய உடம்புல போட முடியல. அதனால இது எல்லாத்தையும் கூட இருக்கக்கூடிய ஸ்லைம் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி நடக்க முடியும், இவன் உடம்புல சின்னதா ஒரு கீரலா ஏற்பட்டிருக்கணும் என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது யூஜியும் அதுக்கு காரணமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிராகன் கிரேஸ் தான். அந்த டிராகன் கிரேஸ் இருக்கிறதுனால தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறான். அதனால டிராகன் கிரேஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பவர் யூஸ் பண்ணாதான் அட்டாக் பண்ண முடியுன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் இவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். அந்த விஷயம் ஞாபகம் வந்த உடனே சரி ஓகே இதுதான் ட்ரைல் பண்ணி பார்க்கிறதுக்கான நேரம்னு அடுத்த செகண்டே இவனுடைய தோல்ல இருக்கக்கூடிய ஸ்லைமை தூக்கி நம்ம உல்ஃபு பக்கம் தூக்கி போட இதுவும் போற போக்குல பிளாக் செஞ்சு கொடுத்த அந்த பவர்ஃபுல்லான ஆர்மர் வெளியில இருக்குது. ஏன்னா இந்த ஆர்மரும் டிராகனுடைய பவர் மூலமா உருவாக்கப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த டிராகன் கிரேஸ் இருக்கிறவன இந்த டிராகன் ஆர்மர் மூலமா அழிச்சிடலன்னு யூஜி இதை கொண்டு வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடியாக சொல்றான். அதுக்கேத்த மாதிரி இந்த உல்ஃபும் போட்டுக்கிட்டு ஓகே நான் இதை
கொண்டு போய் மேல விடுற மொத்த தண்ணி பாத்துக்கொண்டு இது செம்ம வேகமா மூவ் பண்ணவும் இன்னது இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் பண்ணுது, நான் கூட இந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி இந்த பைப்ல பாத்துக்கிட்டு இருக்க. உல்ஃபும் யூஜி கிட்ட சொன்ன மாதிரி ஸ்லேம கொண்டு போய் மேல விட்டுடுச்சு. ஆனா இது இங்க வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறான்னு பார்த்தா இவன் இவ்வளவு நேரமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபயர் பால் அட்டாக் தான் யூஸ் பண்றான். ஆனா இந்த ஃபயர் பால் அட்டாக் சாதாரணமா சின்னதா இல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு வெளியில வந்திருக்கும். அதனால இந்த பவர்ல இந்த பைப்ல அடி வாங்கி கீழே விழ இது எல்லாத்தையும் நம்ம யூஜியுமே கொஞ்சம் ஷாக்கோட தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா பிளாக் ஸ்மித் சொன்ன மாதிரி இந்த ஆர்மர் மூலமா அட்டாக் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய எஃபெக்ட் கொடுக்குது இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் ஷாக்கோட இது வேற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அடி வாங்கி கீழே விழுந்த அந்த வால்டர் பைப்ல உயிரோட காண செத்துறானு பார்த்தா அந்த பைப்ல இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா என்ன ஒரு பக்கம் வயிறும் கையும் இல்லாம தான் இருக்கிறான். இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பைப்ல கவலையே படல. அதுக்கு பதிலா இதுக்கு என்கிட்ட ஆல்டர்னேட்டிவ் இருக்குதானே அடுத்த செகண்டே இந்த இடத்துல மயக்கம் போட்டு கிடக்கக்கூடிய இவனுடைய ஆளுங்களுடைய பவரை இவன் அக்செப்ட் பண்ணிக்கவும் இவனுடைய காயங்கள் எல்லாமே ஆறிடுச்சு. ஏன் கையும் வயிறும் திரும்ப வந்துருச்சு. அதனால இது எல்லாத்தையும் நம்ம யூஜி எடிஸ்லயும் உல்ஃபும் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது கத்திக்கிட்டு இருக்க. இந்த வால்டர் பைப்ல நீங்க என்ன வேணா கத்திக்கிங்கடா, உங்களை நீங்க கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு செம வேகமா பறந்து வந்து அட்டாக் பண்ணலாம்னு வந்துட்டு இருக்கான். ஆனா இப்ப யூஜிக்கு தான் இவனை எப்படி அட்டாக் பண்ணா என்ன ஆகுன்றது தெரிய வந்துருச்சு இல்லையா, அதனால வா ஒரு கை பார்த்துலான்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. இந்த தடவை ஒரு பக்கம் கை போகுது. ஆனா இந்த தடவை இன்னொருத்தனை புடிச்சு எல்லாம் பவர் எடுக்கல. அதுக்கு பதிலா டேய் பவர் கொடுக்கனானு பறந்துகிட்டு இருக்கும் போது கீழே கிடக்கக்கூடிய ரெண்டு பேருடைய பவர் உரியவோ இவனுக்கு ஒரு கை வரது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ரெண்டு கையும் வந்துருச்சு. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய வந்துருச்சு. அதனால இது அதேதான், அதனால இதுக்கு அந்த அட்டாக் தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பைப்லயும் ரொம்ப பக்கத்துல வந்து அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். அதனால இதை பார்த்ததும் சரி ஓகே நம்ம நினைச்சது கரெக்டா இல்ல தப்பான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அட்டாக் பண்ணி பாத்துருவோன்னு இவனுடைய ஒரு ஸ்லைமை வச்சு அட்டாக் பண்றதை விட்டுட்டு எல்லா ஸ்லைம்ஸையும் திரும்ப ஒன்னா சேர்த்து வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த வால்டர் பைப்லுக்கு எக்கச்சக்கமா அடி திரும்ப விடுது. ஆனா திரும்ப ஹீல் பண்ணிக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இது அதேதான் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இவன் கேர்ஸால தான் அந்த பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்றானு. அடுத்த செகண்டே இவன் யார்ல வச்சு லாக் பண்ணி தான் இந்த அட்டாக் பண்ணணும்னு வுல்ஃப் மூலமா இந்த தப்பிச்சு போய்கிட்டு இருக்க. இந்த வால்டர் பைப்லையும் பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலான்னு வரான். அதை பார்த்தது இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு இவனுடைய கேர்ஸ் ரிமூவிங் மேஜிக்கை போடவும் இவனுடைய கால் பகுதியில் இருந்த கேர்ஸ் எல்லாம் போயிட்டு கல்லு மாதிரி இவனுடைய கால் மாறிடுச்சு. ஆனா இதை எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சீன் வேணா எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஏன்னா அந்த வால்டர் பைப்ல இந்த இடத்துல பவர் எல்லாத்தையுமே ஏத்திக்கிட்டான் இல்லையா, அந்த மிஷின் ஒரு இன்குபேட்டர் மிஷின் மாதிரி தான் இருந்திருக்கும். அது இவன் ஆல்ரெடி ஒரு கிராமத்துல பார்த்த ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான மிஷின் தான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதனாலதான் இங்க நடக்கிறது எல்லாமே இன்குபேட்டர் கேர்ஸ்ட் மேஜிக்ன்றத புரிஞ்சுக்கிட்டு கேர்ஸ் மூலியமா இவனுடைய பவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்க. இந்த வால்டருக்கு இவன் எப்படி இதை கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. இருந்தாலும் இந்த ஆளால கொஞ்சம் பார்க்க முடியும் இல்லையா, அதனால டக்குனு இவன் கிட்ட பறந்து வந்துட்டு மொபைல் நீ என்னதான் என்ன பத்தின விஷயத்துல கண்டுபிடிச்சிருந்தாலும் உன்னால என்ன தடுக்கவே முடியாதுன்னு செம காண்டில எப்படியாச்சும் கொன்னி ஆகணும்னு சொல்லிட்டு புடிச்சு போட்டு அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள யூஜி ஒரு பேரியரை போட்டு தடுத்துட்டு ஒரு அட்டாக் பண்ணப்போ இந்த பயப்புள்ளைக்கு கையில கை ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம எல்லா ஸ்லைம்ஸையும் வர வச்சு இவனுடைய சின்ன மேஜிக்கல் நெட் பவரை பெரிய மேஜிக்கல் நெட் பவரா மாத்தி மொத்தமா லாக் பண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பைபிளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது, இவனை ஒரு அடியா போட்டு தள்ளணும்னு இவனுடைய எல்ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு அடியா அந்த ஆளை பசுமமாக்குறான். ஆனா இப்ப கூட இந்த ஆளு சாகவே இல்ல, கொஞ்சம் உயிரோட தான் இருக்கிறான். ஆனா அந்த தடவை ஹீல் பண்ணிக்கவே இல்ல. அதுக்கு மேல கக்க சிரிச்சுட்டு டேய் பொடியா நீ என்னதான் என்ன தடுக்கலாம்னு நினைச்சாலும் உன்னால என்ன தடுக்கவே முடியாதுடா, ஏன்னா என்னுடைய தலைவனை நான் வெளியில கொண்டு வர போறேன், அவன் மட்டும் வெளியில வந்துட்டானா அவனை நீ செத்தடான்னு. அடுத்த செகண்டே கிரேட் டிவைன் என்னுடைய பவர் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் நான் உலகத்துல இருக்க விரும்பல, நீங்க இந்த உலகத்தை ஆளுங்க, அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ஃபாதர் இவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு எப்பா யூஜி இவன் ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு நினைக்கிறேன், அதனால அவனை சீக்கிரமா கொள்ளு, அவனுடைய பவர் வெளியில போகாத அளவுக்கு அவனை லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இன்குபேட்டர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினுக்கு இங்க இருந்தவங்களுடைய பவர் எல்லாமே போக ஆரம்பிக்குது. அதாவது நம்ம வால்டருடைய கொடுக்குகளா இருந்தவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பவர் எல்லாமே போகுது, கூடவே சேர்ந்து நம்ம வால்டருடைய பவரும் போயிடுது. அதை பார்த்து இந்த ஃபாதருக்கு அசிஸ்டன்டா இருந்த பைபிளையும் இருக்கான் இல்லையா, அவனும் சரி ஓகே இதுதான் என்னுடைய டைம், நான் என்னுடைய சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும்னு இவனுடைய பவரையும் கொடுக்க இந்த இடம் முழுக்க அப்படியே ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல மாட்டி ரொம்ப ஓவரா ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால என்ன பாவது யூஜி இங்க என்ன நடக்குது உண்மை புரியல என்ற மாதிரி இவன் கூட இருக்கக்கூடிய ஸ்லைம் உல்ஃப் எல்லாமே ஒரு மாதிரி வியந்து போய் பாத்துக்கிட்டு இருக்க. இவனுமே எனக்கு மட்டும் என்ன தெரியும் இங்க என்ன நடக்குது நினைக்கவே தெரியல என்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஃபாதருக்கு மட்டும் என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால இல்ல இப்படி நடந்திருக்க கூடாதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. சடனா இங்க இருந்து எல்லா பவரும் ஒன்னா சேர்ந்து ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பவரா மாதிரி கீழே வந்து இறங்கவும் இந்த பவர் அப்படி ஒரு பையன் மாதிரி மாறிடுச்சு. ஆனா இந்த பையன் யாருன்னு நம்ம யூஜிக்கு சுத்தமா தெரியல, பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான். அதனால இவனை பார்த்து ஒரு வேலை வால்டரா இருப்பானோ, வால்டர் தான் இப்படி மாறி இருப்பானோன்னு ஃபாதர் கிட்ட இவன் தான் வால்டரான்ற மாதிரி கேட்க அவர் இல்லப்பா இவன் வால்டர் கிடையாது, இவன் அவனை விட கொஞ்சம் கொடூரமானவன், இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன்ற மாதிரி சொல்லவும் யூஜி அடுத்த செகண்டே ஒரு வேலை இவன் கடவுளான்ற மாதிரி கேட்கிறான். ஏன்னா இவங்க எல்லாருமே ப்ளூ மேன் சால்வேஷன் சொல்லிட்டு கடவுளை கும்புற மாதிரி தானே கொண்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவன் கடவுளான்னு கேட்க இல்லப்பா இவன் கடவுளும் கிடையாது, இவன் வேற மாதிரிப்பா, இவன் எல்லாருமே சேஜ்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம யூஜிக்கு சேஜ்னா என்னன்னே தெரியல. அதனால சேஜ்னா என்னன்னு சொல்லுங்கயா, இவன் அப்ரைஸ் பண்ணி பார்த்தா கூட வெறும் சேஜ்னு தான் வருதுன்ற மாதிரி கேட்கவும் இந்த ஃபாதரும் இப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்னன்னா இந்த உலகத்தை அழிக்க போறது சேஜ்ன்ற ஒருத்தவன் ஆல்ரெடி இந்த புக்ல சொல்லி இருப்பாங்க, அவனை தடுக்கிறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்திருப்பான். இருந்தாலும் அவனை நம்ம சீக்கிரமா கொண்டு வந்தா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவான்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஸ்பிரிட் சமனிங் பண்ணோம். ஆனா என்ன பண்றது, அதுக்கு நடுவுல தான் இந்த வால்டர் பைபிள் குறுக்க வந்து தப்பான விஷயங்களை பண்ணி ஸ்பிரிட் சமனிங்க கொஞ்சம் மாத்தி விட்டு ப்ளூ மூன் சால்வேஷனுக்காக அவன் மாத்திக்கிட்டான்.
இருக்கான். சோ அதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவனு ஒன்ன மாதிரி கொஞ்சம் பவர் இருக்கணும் தான் பாடுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மிண்டி நிக்கக்கூடிய இந்த சேஜ்ன்றவனும் தம்பி எவ்வளவு நேரம் தான் அப்படியே அமைதியா இருப்ப, வா சண்டை போடலான்னு அடுத்த செகண்டே நம்ம யூஜி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபயர் மாதிரி இவனு ஒரு ஃபயரை யூஸ் பண்றான். அதாவது எல் ஃபயர் என்ற கொடூரமான ஒரு ஃபயர் இருக்கும் இல்லையா, அந்த ஃபயரை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணிட்டான். இதோடைய விளைவா இவங்க இருந்த இடம் மொத்தமாவே கருகி பசுவம் ஆயிடுச்சு. ஆனா நல்ல வேலையா யூஜி பேரியர் எல்லாம் போட்டு வச்சதுனால இவங்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. அது மட்டும் இல்லாம இந்த சேஜ்ன்றவன் தன்னுடைய பவர் லெவலுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்றான்றது இப்ப நம்ம யூஜிக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா. அதனால இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ஏன் கூட நீங்க இருக்கீங்க, அவன் கூட யாருமே இல்ல, அதனால வாங்க ஒரு கை பாத்துடலான்னு அடுத்த செகண்டே என்னுடைய உல்ஃபுக்கும் ஸ்லைமுக்கு எக்கச்சக்கமான பூஸ்ட் பவர் போட்டு விட்டுட்டு ஜம்ப் பண்ணி போய் அட்டாக் பண்றதுக்கான பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பயமுல அசால்ட்டா இவனுடைய அட்டாக்க தடுத்துட்டு எல் ஃபயர் ஆஃப் டெஸ்டினேஷன் அந்த பவரை திரும்ப யூஸ் பண்ணவும் உல்ஃபுல ஐயோ என்ன விட்டுடுங்கன்றது கதறி அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடுது. ஏன்னா அந்த பவரை லைட்டா யூஸ் பண்ணாலும் சரி பெருசா யூஸ் பண்ணாலும் சரி பெரிய எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா. அதனாலதான் தப்பிச்சுற கைப்புள்ளன்ற மாதிரி தன்னுடைய ஃபாஸ்டான மூவ் யூஸ் பண்ணி தப்பிச்சிருச்சு. இருந்தாலும் யூஜி விடுற மாதிரி இல்ல, அவனை நம்ம எப்படியே அட்டாக் பண்ணி ஆகணும்னு அடுத்த செகண்டே ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி ஒரு அட்டாக் பண்ண சொல்லவும் இதுங்களும் வளைச்சு அங்கங்க தாவி போயிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுதுங்க. ஆனா இந்த அட்டாக் கூட அசால்ட்டா இந்த பைப்புல ஒத்த கையில தடுத்து நிறுத்துறான். ஆனா இந்த சேஜ்ன்றவன் இன்னொரு பவரான யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணல, திரும்ப அட்டாக் பண்றதுக்காக அந்த எல் ஃபயரே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம யூஜியும் பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இவன் எதுக்காக ஒரே ஒரு அட்டாக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் பேரியரையும் பெருசா யூஸ் பண்ணல, ரொம்பவே அசால்ட்டா எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். அப்படி பார்த்தா இவனுடைய எம்பி பவர் இன்ஃபினிட்டியா இருக்குமா? ஏன்னா நான் ஜஸ்ட் கமெண்ட் கொடுத்து ஸ்லைம் மூலமா அட்டாக் பண்றதுக்கே எனக்கு எக்கச்சக்கமான எம்பி காலி ஆகுது, அதே நேரத்துல எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆகுது. ஆனா அந்த பயவுல எல்லா அட்டாக்கையும் தடுத்துக்கிட்டு அசால்ட்டா நிக்கிறானா, அவனுடைய பவர் கண்டிப்பா இன்ஃபினிட்டியா தான் இருக்கணும். அதனால இவனை விடக்கூடாது, நம்மளுடைய புது அட்டாக்கை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்லைம்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா ரிங் மாதிரி மாத்தி ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண சொல்லவும் இதுங்களும் அட்டாக் பண்ணி இவனை லாக் பண்ணிடுச்சுங்க. ஆனா இவனுக்கு இந்த ஐஸால கூட எதுவுமே ஆகல, அசால்ட்டா கையை உள்ளே மூவ் பண்ணி ஒரு பிளாஸ்ட் பவரை யூஸ் பண்ணவும் வெளியில வந்துட்டான். ஆனா இப்படிதான் பண்ணுவான்றது நம்ம யூஜிக்கு நல்லாவே தெரியும். குறுக்க போயிட்டு அட்டாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும் இதுங்க செம்ம ஃபாஸ்டா அப்படி இப்படின்னு மூவ் பண்ணி இதுங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஆர்மர் மூலமா ஃபயர்பால் அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த அட்டாக்ல இவனுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு அடி வாங்கி கீழே விழுந்துறான். ஆனா அந்த ஃபயர்பால் அட்டாக்ல இவனுக்கு எதுவுமே ஆகல, அசால்ட்டா அந்த நெருப்பு எல்லாத்தையும் விலகிட்டு தம்பி உன்னால இவ்வளவுதான் முடியுமா, சரி ஓகே என்னால என்ன முடியும்ன்றத காட்டுறேன்னு இவன் எல் ஃபயர் டெஸ்டினேஷன் அட்டாக்க 10 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்றதுக்காக ரெடியாக யூஜி இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். ஏன்னா இந்த மாதிரி பவர் இந்த உலகத்துல இவங்கிட்ட மட்டும் தான் இருந்திருக்குது. ஆனா இப்ப இவன் இதை யூஸ் பண்றான் இல்லையா, அதனாலதான் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் இவனும் இதே மாதிரி இருக்கக்கூடிய பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இன்னொரு பக்கத்துல இருந்து ஃபாதரும் பார்த்துட்டு இது என்னால நம்பவே முடியல, எப்படி இந்த சேஜால நம்ம யூஜி உடைய பவர் காப்பி பண்ணி அட்டாக் பண்ண முடியுதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சேஜ் உடைய பவர் லெவல் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு நேரமா இவங்க எல்லாரும் யோசிச்சு பார்த்த மாதிரி இவன் காப்பி பண்ணி தான் அட்டாக் பண்றான்றதுனால இவனால இந்த பவர் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்திருக்கும். ஆனா யூஜி இத பல தடவை யூஸ் பண்ணிருக்கான்றதுனால அசால்ட்டா தாக்கு பிடிச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல சேஜால தாங்கிக்க முடியாம அப்படியே இந்த அட்டாக்க வாங்கிக்கிட்டு கீழே விழுந்துடுறான். ஆனா பெருசா ஒன்னும் அடிப்படல, அதனால திரும்ப எழுந்து பரவாயில்ல உன்னுடைய பவர் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல, இப்ப என்னோட சால்வேஷனை பாக்குறியான்னு சால்வேஷன் பிகினிங்ன்ற ஒரு பவர் யூஸ் பண்ணப்போ இவனுடைய பவர் எல்லா திசையிலும் அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம யூஜி டிராகனோட சண்டை போடும்போது வெதரை மாத்தக்கூடிய ஒரு மிஷினை கண்டுபிடிச்சா இல்லையா, அந்த மாதிரியான மிஷினுக்கு இவனுடைய பவர் போய் சேர்ந்த அடுத்த செகண்டே வானத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மேகத்தை கிரியேட் பண்ணி அது மூலியமா கீழே இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான். என்ன சொல்லணும்னா ஒரு இடத்துல இருந்துகிட்டு உலகத்தை மொத்தமா அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அதனால இது எல்லாத்தையும் நம்ம ஃபாதரும் பார்த்துட்டு டேய் இதுவாடா உன்னுடைய சால்வேஷன், இது ஒரு டெக்னிக் ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம யூஜி இதை பார்த்துட்டு இது டெக்னிக்கோ இல்ல எலவோ எனக்கு தெரியாது, ஆனா இவன் கூட இதுக்கப்புறம் சண்டை போட போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ गाइस இப்போ நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சேஜ்னு ஒருத்தன் பவர்ஃபுல்லா வந்திருக்கா இல்லையா, இவன் ஜஸ்ட் ஒரு டம்மி பீஸா இருக்கக்கூடிய ஒரு சோல் தான். ஆனா இவன் எக்கச்சக்கமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி பவர் அப்சர்வ் பண்றான், காப்பி பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான், நிறைய வித்தியாசமான விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இவனுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கான். அதனால இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் பண்ணுங்க. அது கூட சேர்த்து அடுத்த அனிமே நம்ம மாப் சைக்கோ போடலாமா இல்ல வேற ஏதாவது அனிமே போடலாமா அப்படி இல்லனா செயின்சா மேன் பண்ணலாமான்றது எல்லாத்தையும் சேர்த்தே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட அதாவது ஃபைனல் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.